ஹாய் மக்களே, இது வந்து நேற்று எடுத்த வீடியோ தாங்க. ஏன்னா நேற்று வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல, நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால இன்றைக்கி தாங்க இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து இடித்து வச்ச அந்த நண்டு சாறு இருக்கு, அந்த நண்டு இருக்குல்லங்க, அதில் வந்து நான் வந்து ரசம் மாதிரி தான் வச்சேங்க. அப்போ வந்து அளவான தண்ணி ஊற்றி வச்சுட்டு கடுகு உளுந்து போட்டு ஒரு வத்தல் கிள்ளி போட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூடு அதையும் போடணுங்க. போட்டு லைட்டாக அப்படியே சிம்மில் வச்சே கிண்டணுங்க. அப்போனா தான் அது வந்து கருகாமல் இருக்கும். நல்லா பழுத்த தக்காளி பழமாக ஒரு தக்காளி பழம் எடுத்து வச்சுட்டேங்க. புளி இது வைக்கணும்னா வச்சுக்கலாம். நான் வந்து ரசம் மாதிரி வைக்கிறனால ஒத்த புளி மட்டும் புளி வைக்காமல் தக்காளி பழம் மட்டும் வச்சேங்க. லைட்டாக மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா அதை கிண்டணுங்க. நல்லா அப்படியே குழு குழுன்னு வந்ததுக்கப்புறம் உப்பு போடணுங்க. உப்பு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த நண்டு சாறையும் எடுத்து இதில் ஊற்றி லைட்டாக கொதிக்க வைக்காமல் லைட்டாக சூடாக்கணுங்க. சூடாக்கிட்டு லாஸ்ட்டு ஃபைனல் இப்படி தாங்க இருந்துச்சு. எங்கள் ஆச்சி ஊர்லேருந்து வந்தாங்க, அவங்களுக்கு சளியாக இருந்துச்சு. சரின்ட்டு அவங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன். ஆச்சி இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நண்டு சாறு நண்டு சார் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. உப்பு எல்லாமே கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. சரி சரி சரி, ரசம் மாதிரியே இருக்கு. நல்லா இருக்குன்னாச்சு. ஏன்னா பிள்ளைங்க குடிக்கிறப்ப கொஞ்சம் இப்படி வச்சா தானே சாப்பிடுவாங்க, அதனாலதான். சரி ஆச்சி. சரி.